ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். குரோதி வருடம் மாசி மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமையான இன்று மார்ச் 10, 2025 பஞ்சாங்கத்தின்படி திதி 7:44 காலை வரை ஏகாதேசி, பின்னர் துவாதசி, நட்சத்திரம் பூச நட்சத்திரம் 12:51 காலை வரை, பிறகு ஆயில்ய நட்சத்திரம், யோகம் சோபனம் 1:56 மதியம் வரை, அதன் பின் அதிகண்டம், கரணம் பத்திரை 7:45 காலை வரை, பிறகு பவம் 7:56 இரவு வரை, பிறகு பாலவும், சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், நாள் மேல்நோக்கு நாள், பிறை வளர்பிறை, நல்ல நேரம் காலை 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரை, மாலை 4:30 மணிலேருந்து 5:30 மணி வரை, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா 9 மணிலேருந்து 10 மணி வரை, மாலை 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரை, ராகு காலம் 7:30 மணிலேருந்து 9 மணி வரை, குளிகை 1:30 மணிலேருந்து 3 மணி வரை, யமகண்டம் 10:30 மணிலேருந்து 12 மணி வரை. இன்றைக்கு சூரிய உதயம் 6:26, சந்திராஷ்டமம் மூல நட்சத்திரத்துக்கு. சுப முகூர்த்தம் இன்னைக்கு சர்வ ஏகாதேசி, மதுரை ஸ்ரீ இன்மையில் நன்மை தருவார் திருக்கல்யாணம். இன்னைக்கு திருப்பூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பாரி வேட்டைக்கு எழுந்தருள். இன்று தென்னை மரம், மாமரம், பலாமரம் இருக்கக்கூடிய நல்ல தினம். இன்னைக்கு வச்சா ரொம்ப நல்லது. அதே மாதிரி இன்னைக்கு சிறப்பான தலங்களில் மனசஞ்சலத்தை தீர்க்கக்கூடிய ஒரு ஆலயம் அப்படின்னு சொல்லும்போது கடக்கம்பாடி வாசுதேவ பெருமாள் ஆலயம் உங்களுக்கு மிக சிறந்த பலனை கொடுக்கக்கூடிய திரு ஆலயங்களில் ஒன்று. இன்றைக்கு கிரக நிலவரங்கள் அப்படின்னு சொல்லும்போது ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி சூரியன், மீனத்தில் ராகு புதன் சுக்கிரன், இந்த மூன்றும் இருக்கக்கூடிய சஞ்சாரங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சந்திரனுடைய அடிப்படையில் இப்போது அவரவர் ராசிக்கான பலாபலன்களை தெரிந்து கொள்ளலாம். இப்போது மேஷ ராசி அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய உடல் நலம், மனநலம் எல்லாமே இன்றைக்கி நல்லா இருக்கும். நிறைய விஷயங்களில் சஞ்சலத்தை பார்த்து கொண்டு இருந்த நீங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சில வாய்ப்புகள் வரும். மேஷ ராசிக்காரங்க பொதுவாகவே பிரதிபலன் பார்க்காத ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு மாமனிதர். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்கள் காதுபடையே நிறைய நல்லது என்னது கெட்டது என்னதுங்கிற இந்த காலகட்டத்தில் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அதுக்கான நாளும் இன்றைக்கி தான். நிறைய மனிதர்கள் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுவார்கள். அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் விஷயத்தில் ஏற்கனவே சொல்கிற மாதிரி இந்த கிரெடிட் கார்ட்ஸ், பேங்க் லோன் ஒஃபீஷியல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்கள் வரவுக்கு மீறின செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் கொஞ்சம் நிதானிச்சு போகக்கூடியதாகவும் இருக்கணும். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா பெஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டால் கோல்டு, அப்புறம் லேண்ட், அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல பலனை பிற்காலத்தில் நீங்கள் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். இன்சூரன்ஸும் பண்ணலாம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்து பர்டிகுலராக இன்சூர் பண்ணுறீங்க அப்படின்னா அது நல்ல ஒரு கம்பெனியாக அப்படின்னு அனலைஸ் பண்ணி பண்ணுங்கள். அதே மாதிரி ஜாபில் உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகமும் சில பேருக்கு அமையும். அந்த மாதிரி சான்சஸ் வந்ததுன்னா வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கு நீங்களாகவே கிளம்பிடுங்க, அது ரொம்ப நல்லது. ஆனாலும் தெரியாத ஊருக்கு தெரியாத மொழி நீங்கள் போனீங்கன்னா சில சிக்கல்களும் வரக்கூடும். அதனால் சப்போர்ட் இல்லாமல் பண்ணாதீங்க, ஒரு சப்போர்ட் இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். எல்லாத்தையும் சமாளித்து வெளில வர்றதுக்கு குலதெய்வ அனுகிரகம் இருக்கணும். குலதெய்வ அனுகிரகத்தை நீங்கள் எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா குலதெய்வத்தை மாதம் மாதம் போய் பார்க்குறது, வாரம் போய் பார்க்குறது உங்களுக்கு நன்மைகளை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். மேஷ ராசிக்காரங்களுக்கு புது விதமான புத்துணர்ச்சியான சில உறவுகள் மலரலாம். அதன் மூலியமாக சில பிரச்சனைகளும் வரக்கூடும். அதனால் பார்த்து இருந்துக்கோங்க. பெண்ணாக இருக்கும்போது ஆணோ, ஆணாக இருக்கும்போது பெண்ணோ கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். மாற்று இனத்தாரோடன் கொஞ்சம் கவனமாகவே பழக வேண்டும்.
அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் ஒரு சில ஏமாற்றங்களை அடையக்கூடிய விஷயமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்துருக்கணும். மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி பெருமாள் வழிபாடு, சர்வ ஏகாதசினால் பெருமாள் வழிபாடும் ரொம்ப நல்லது. இன்றைக்கி திங்கக்கிழமை சிவ வழிபாடும் ஏற்றதாக இருக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் அமையக்கூடிய காலப்பிராப்தமும் இன்றைக்கி சில பேர்த்துக்கு அமையும். ரிஷபராசிக்காரங்க நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். மிகப்பெரிய வெற்றிகளை நோக்கி செல்வீர்கள். இன்றைக்கி நீங்கள் நினச்ச இடத்துல நினச்ச காரியம் நடக்கும். உங்கள் வீட்டிலே உங்களுக்கு நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய யோக அப்படிங்கிறது அமையும். ரிஷபராசிக்கு பொருளாதார நெருக்கடியில் உள்ளவங்க இன்னும் கொஞ்ச நாளில் அந்த பொருளாதார நெருக்கடியில் களையக்கூடியதாகவும் சந்தோஷம் நிரம்பக்கூடியதாகவும் ரிஷபராசிக்காரங்களுக்கு அமையும். மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான நாள். சங்கடங்களை தீர்க்கக்கூடிய விஷயங்களும் நிறையா இருக்குது. பெரிய பெரிய மகான்களுடைய தரிசனம் அப்படிங்கிறது இன்றைக்கி கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய அலுவலகத்தின் பணிச்சுமைகள் அதிகரிக்கும். அதாவதுனா ரிஸ்க் ஃபேக்டர் டிப்ரெஷன் ஆகிறதுக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால நிறைய போட்டு இது பண்ணுங்க, பிளான் பண்ணி ஒரு சில எக்ஸிக்யூஷன் பண்ணுங்க. அது நல்லது நடக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது மிக ஏற்றது. சர்வ ஏகாதசினால பெருமாளையும் மகாலட்சுமியும் வழிபட்டு வர உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை நீங்கள் கண்டிப்பாக செய்வீர்கள். அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்கள் நல்ல நாளாக இன்றைக்கி பார்க்கப்படுகிறது. முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். குலதெய்வ வழிபாடு இன்றையமையாததாக இருக்கும். மிதுன ராசிக்காரங்க நல்ல செயல் செய்யக்கூடிய விஷயங்களை இன்றைக்கி அமையும். நிறைய நற்காரியங்களை பண்ணுவீங்க. நற்காரியங்களை பண்ணி பலரால் பாராட்டப்படுவீர்கள். ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும். சின்ன சின்ன உபத்திரவங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதெல்லாம் பெருசாக எடுக்காமல் உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சிறப்பான பணிகளை நீங்கள் செஞ்சுட்டு வரணும். நிறைய பேர் பிஸ்னஸ் அப்படின்னு என்டர்பிரனர்ஸ் புதுசாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய ஏற்றங்களை இந்த காலகட்டத்தில் பார்க்கலாம். புதுசாக ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆரம்பிச்சிக்கலாம். ஆனால் ஒரு சில விஷயங்களில் மிதுன ராசிக்காரங்க அடுத்த வருது ஜென்ம குருவும் ஒரு காரணமாக இருக்குது. அப்படிங்கும்போது இருக்கிற பணியை நீங்கள் அன்றாட பணியை செஞ்சுட்டு வாங்க. வீடு கட்டுறவங்க வீடு கட்டலாம், வண்டி வாகனம் வாங்கலாம், ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை இருக்குது. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். முக்கிய பணிகளை ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா பெரிய நன்மைகள் இருக்காது. அப்படிங்கிறதுனால இப்போது ஏற்படுத்தினீங்கனாலும் கொஞ்சம் எதிர்நீச்சல் போடக்கூடியதாக இருக்கும்னால மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கோங்க. இன்றைக்கி நல்ல செயலை செய்யக்கூடிய ஒரு யோக பிராப்தம் இருக்குது. மற்றபடி அடுத்தடுத்து வர நாளில் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுக்கு வழிபாடாக பெருமாள் வழிபாடு முக்கியமானது. அம்பாலை வழிபடுறதும் ரொம்ப நல்லது. கடகராசிக்காரங்க தடங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும். மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்ன அப்படின்னா ஒரு சில நல்ல காரியங்களை நீங்கள் பண்ணுவீங்க. திறமையாக உங்களுடைய பணிகளை முடிப்பீங்க. டேலண்டட் பீப்புள், ஸ்கில் பீப்புள் அப்படின்னு சொல்லி பேர் வாங்குவீங்க. எல்லா பேர் வாங்கினாலும் பணம் அப்படின்ற எண்ட் ஆஃப் த டே பொருளாதாரம் எப்படி இருக்குது, எக்கனாமிக் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ரொம்ப பிரச்சனையை கொடுத்து அப்புறம் பெண் சரியாகும் அப்படிங்கிறத இயல்பான நிலை. கடகராசிக்காரங்க இப்போதுலேருந்தே நீங்கள் ஒரு சில நிம்மதியான பெருமூச்சு உள்ள அஷ்டம சனி முடிய போகுது. அதனால் நல்ல ஒரு பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய பாக்கிய சனி உள்ளே நுழையிறாரு. அப்படிங்கும்போது நல்ல ஒரு விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த நாளை நீங்கள் நல்லா பிராப்தமாக பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் வரும். வெளிநாடு பயணங்கள் செல்லக்கூடிய விஷயங்கள் வரும். வெளியூர் பயணங்களாவது செல்லக்கூடிய விதம் குறைஞ்சது வீடு மாற்றக்கூடிய விஷயங்களும் அமையும். கடகராசிக்காரங்களுக்கு கடக லக்னக்காரங்களுக்கும் இது ஒரு 100% கடக லக்னக்காரங்களுக்கு என்னதான் கோச்சார படங்கள் இருந்தாலும் கடக லக்னத்துக்கு காமனான கேரக்டரைசேஷன் இந்த கடகராசிலேருந்து இருக்கும். சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறதோட வெளியில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு பெயர் புகழ் அப்படிங்கிறதுலாம் எந்த மாற்றமும் இருக்காது. செல்வ நிலை அப்படிங்கிறது பொருளாதார நிலைங்கிறது சரி பண்ணக்கூடியதாக இருக்கும். கடகராசிக்காரங்களுக்கு இப்போ சுக்கிர திசை ஏதாவது போயிட்டுருக்கு அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிர திசை போயிட்டுருக்குன்னா ரொம்ப நல்ல யோக பிராப்தமாக வீடு மன யோகம் வாங்கக்கூடிய நல்ல பிராப்தமும் அமையும். நல்ல விஷயங்கள் எல்லாம் கடகராசிக்காரங்களுக்கு இப்போ அனுபவிப்பீங்க.
குலதெய்வ வழிபாடு நல்லா பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரங்க பக்கத்தில் இருக்க சிவ கோயிலுக்கு சென்று வழிபாடு பண்ணுறது, சந்திரனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். சிம்ம ராசிக்காரங்க ஆர்வம் அதிகரிக்கும், ஏதாவது ஒரு துறையில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும், நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுணர்ந்து மிகப்பெரிய ஒரு உச்சாணியை தொட போகிறீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு இருக்குது. பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க ஒரு செயலை எடுக்கும் போது நிறைய யோசிக்க மாட்டாங்க, அதிரடியாக ஒரு முடிவு எடுப்பாங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இந்த நாள் எல்லாத்தையும் எழுத்து போட்டு செய்யக்கூடிய நாளாக இருக்கும். எல்லா விஷயமும் உங்களுக்கு ஒரு புரோஜனம் தரக்கூடிய விஷயங்கள் கூட, புரோஜனம் படுத்திக்கக்கூடிய விஷயம் கூட பொருளாதார நிலை ரொம்ப அதிகரிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிறது போவீங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் காத்திருக்கும். சிம்மராசிக்கு அஷ்டம சனி வரப்போகிறதுனால உங்களுக்கு மனநிலையில் மன சஞ்சலத்தை கொடுக்க, அவமானத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை நடக்கிறதுனால நீங்கள் ஏதாவது மனசுக்கு தவறான விஷயம் அப்படின்னு தோணுச்சுன்னா அது தயவுசெய்து பண்ணாதீங்க. அதை விட்டுட்டீங்க அப்படின்னாலே உங்களோட வாழ்க்கை நல்லாயிருக்கும். பொதுவாகவே நம்ம மனசுக்கு நல்லாவே தெரியும், ஆனாலும் அதை நம்ம வேணும்னே செய்வோம். சில இடத்துல என்ன ஆகுது ஆனால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குருட்டு தைரியத்தை முதல்ல விட்டுறணும். சிம்மராசிக்காரங்க அந்த தைரியத்தை விட்டுறணும். நல்ல விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, அதை ஃபோக்கஸ் பண்ணால் கூட நல்லது நடக்கும். தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது இதனால் அசிங்க அவமானம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கும். அதனால் இன்றைக்கி அதுக்கான விஷயங்களை எடுத்து செய்யும்போது நல்ல விஷயங்களா அப்படின்னு அனலைஸ் பண்ணி பண்ணுங்கள். அதுதான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நல்லது. சிம்மத்துக்கு இந்த நாளில் இனிமையான நாளாக குலதெய்வ வழிபாடு முக்கியமானது. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறது ரொம்ப நல்லது. ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கோங்க, நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். கன்னிராசிக்காரங்க அமைதியாக உங்களுடைய காலங்களை நகர்த்தி கொண்டு போகக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும். எதையுமே தேவையில்லாத அவசரப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது. உற்சாகம் மிகுதியாக நீங்கள் இருக்கிறதுக்கு சில விஷயங்களை உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை இன்றைக்கி எடுத்து பண்ணுங்கள். நிறைய விஷயங்களை பிளைண்டாக வாட்ச் பண்ணுங்கள். தேவையில்லாத நேரடியான ஒரு சேலஞ்சஸ் கொடுக்குறதோ, நேரடியான விஷயங்களை பேசுகிறதோ, ஆர்கியூமெண்ட்ஸு ஆகிறதோ அதெல்லாம் தவிர்த்துருங்க. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் ஆகக்கூடிய நிறைய நிலைகள் இருக்குது. உங்களோட கணவர்னால ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு தவறான விஷயங்கள் இருக்கக்கூடியதால் கொஞ்சம் கவனமாக அவங்களையும் செக் பண்ணணும். அதே மாதிரி கணவராக இருக்கும் போது மனைவியாக கணவரோ ஒரு சில விஷயங்களில் விட்டு கொடுத்து போகணும். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல பெரிய பிரச்சனைகள் உருவாகக்கூடியதாக இருக்கும். கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போது சில சந்தேகங்கள், பிரச்சனைகள் அப்படிங்கிறது இங்கே கணவர் மூலயமாக வரும். குழந்தைங்கனால ஒரு மன நிம்மதி இல்லாத மாதிரி இருக்கும். கேது உங்களை ஜென்மத்திலே உட்கார்ந்துருக்கிறதுனால ஆன்மீக விஷயங்கள்லாம் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நிறைய கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. இந்த மாதிரி கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும். இதே மாதிரி ஒரு வாழ்க்கையில் ஒரு சில விரக்திகள் ஏற்படக்கூடியதாகவும் இப்போ இருக்கும். இது ஒரு 28 நாள், அதுக்கப்புறம் ஒரு கண்டக சனி வருது. அந்த விஷயம் மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. உங்களோட பார்ட்னர்ஷிப்லேயோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்லேயோ, உங்களோட ஹஸ்பண்டோட விஷயத்தில், இந்த 3 விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த கவனமாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில கெடுதல்கள் இல்லாமல் அது பாதுகாப்பு. அது தேவையில்லாத டைரக்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணக்கூடாது. இன்டைரக்டாக என்னென்னு வாட்ச் பண்ணி நீங்கள் அதை முடிவெடுக்கணும். நல்ல நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு நீங்கள் கைட் பண்ணணும். அதுதான் உங்களுடைய வேலையாக இருக்கும். கன்னிராசிக்காரங்களுக்கு பெருமாள் வழிபாடு ரொம்ப வெற்றிகளை கொடுக்கும். இன்றைக்கி சுப வழிபாடும் பண்ணலாம், அதிகமான வெற்றிகளை தரக்கூடியதாக இருக்கும். துலாம் ராசிக்காரங்க செலவு அதிகரிக்கும். நிறைய வரவுக்கு மீறிய செலவு, எங்கேருந்து செலவு வருதுன்னே தெரியாது, அந்த மாதிரி பிரச்சனைகளை உருவாக்கும். ஒரு சில பேருக்கு நிறைய தொழிலில் விரயம் ஆகக்கூடியதாகவும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். குடும்ப செலவுக்கு சுப செலவுகளாக மாற்றிக்கிறது இன்னும் நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய, மாற்றங்களை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைக்கி இருக்கும். துலாம் ராசிக்காரங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்நிதிக்கு சென்று வழிபடுறது ரொம்ப நல்லது. சின்ன இடமாற்றமாவது உங்கள் துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்டு. ஏற்கனவே இருக்கிற விஷயங்கள் எல்லாம் மறந்து இப்போ புது விஷயங்களை எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல யோக பிராப்தம் அமையும். மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது ஏற்படும். துலாம் ராசிக்காரங்களுக்கு முன்னுக்கு பின் முரணான ஒரு சில விஷயங்களை மட்டும் ஏற்படுத்தாமல் பார்த்துக்கணும். நல்ல வழியில் நல்ல விஷயங்களை தரக்கூடியதாக இருக்கும். மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பணியாளர்களில் நீங்கள் தேவையான அளவுக்கு
வேலை நிமித்தமான உத்தியோக நிமித்தமாக சில காரியங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். ஒரு சில பேர்த்துக்கு தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். துலாம் ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது இந்த கால சூழ்நிலையில் இருந்தாலும் சுப செலவுகளாக மாற்றிக்கிறதும் செலவுகளை கட்டுப்படுத்துறதும் ரொம்ப நல்லது. துலாம் ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரை வழிபடுறது, சுக்கிர பகவானை நவகிரகத்தில் சுபகிரகமான சுக்கிர பகவானை வேண்டி வருவது ரொம்ப நல்ல பலன்களை அது ஏற்படுத்தியே தீரும். விருச்சிக ராசிக்காரங்க சிக்கல் அப்படிங்கிறது அதிகரிக்கும். இப்போ ஒரு சில விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செயல்படாத ஒரு விஷயங்களில் சிக்கல் ஏற்படும். அது ரொம்ப நாள் கழிச்சு அது இப்போ தான் ரொம்ப காட்டும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் நிதானமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க, பொறுமையாக இருங்க. அது மட்டுமே உங்களை வழி நடத்தி கொண்டு செல்லும். அதே மாதிரி உங்களோட விருச்சிக ராசிக்காரங்க சில சிக்கலான போக்குகளில் டிசிஷன் அத்தாரிட்டி அப்படிங்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அந்த டிசிஷன் எப்படின்னா கிளியராக இருக்கணும். இந்த சிக்கல் எப்படி உண்டாகும் அப்படின்னா மனதளவிலையும் மக்களிடையே ஒரு சில பிரச்சனைகளை இப்போ தான் உங்களுக்கு மனசில் தோன்ற மாதிரி கொண்டு வரும். அதே மாதிரி நிறைய சிக்கல்பான போக்குகளை சொல்யூஷன் எடுக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அது பண்ணணும். ஆர்கியூமெண்ட்ஸோ இல்லை சண்டையோ போட்டு அது முடிக்க முடியாது. அதனால் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையும் இப்போ இல்லை. விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாளாக எனக்கு இருக்குது. அதனால் விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. பணியாளர்கிட்ட உங்களுடைய காட்டத்தை காட்ட வேண்டாம். அதனால் கஷ்டத்தை அதிகரிக்கக்கூடும். அதே மாதிரி பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மார்க் எடுக்கிறதுல சில சிரமங்கள் இருக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி தான் கொண்டு வரணும். நல்ல விஷயங்கள் எல்லாம் எடுத்து பண்ணணும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த சிக்கல் சிங்கார வேலர் அப்படிக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறதும் முருகனை நினச்சி வழிபடுறதும் நல்ல ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கொடுக்கும். தனுசு ராசிக்காரங்க இன்றைக்கி மூல நட்சத்திரத்துக்காரங்களுக்கு சந்திராஷ்டமனால அங்கே முக்கிய முடிவுகளும் புது முயற்சிகளும் வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும். இப்போ சில விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா மூல நட்சத்திரத்துக்காரங்க இன்றைக்கி விநாயகர் வழிபாடு வெற்றிகளை அதிகப்படுத்தும். நிறைய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கண்டிப்பாக கொடுக்கும். தனுசு ராசிக்காரங்களும் என்றைக்கும் பார்த்திங்கன்னா வெற்றியாளர்களாகவே தோன்றுவார்கள். அந்த மாதிரி யோக பிராப்தம் இருக்குது. இப்போ யோக திசை ஏதாவது நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது இருக்குது. சில பேர் வெளிநாடு பயணங்கள், வெளிநாட்டிலே போயிட்டு சிட்டிசன்ஷிப் ஆகக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் இன்னைக்கு அதுக்கு செயல்படுத்த முடியாது. சந்திராஷ்டமம் மூல நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சில பேர்த்துக்கு நல்ல ப்ரொமோஷன்ஸ், அப்புறம் இன்சென்டிவ்ஸ், பெரிய பெரிய பொறுப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கக்கூடியதாக கண்டிப்பாக உண்டாகும். தனுசு ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக குரு வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி சிவ வழிபாடு வெற்றிகளை இன்னும் அதிகப்படுத்தும். மகர ராசிக்காரங்க இன்றைக்கி உறவினர்களோட வருகை, பழைய நட்புடைய அந்த இன்பகரமான சூழ்நிலையை இன்றைக்கி அனுபவிப்பீங்க. நல்ல சந்தோஷம் அடைவீர்கள். மிகப்பெரிய வெற்றி இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆஃபீஸில் நல்ல ஒரு இன்சென்டிவ்ஸ் இன்க்ரிமெண்ட்டோடு இருக்கும். உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். அதே மாதிரி சில பேர்த்துக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய, புது ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடியதாக நல்ல ஏற்றகரமான ஒரு சூழ்நிலை அமையும். ஒரு சில பேருக்கு புது வீடு கட்டக்கூடிய யோகமும் அமையும். புது வீடு வாங்கக்கூடியதாக இருக்கும். கடன் அடைப்படைவீர்கள். கடன் அடைச்சி நல்ல சந்தோஷமாக திகழ்வீர்கள். மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு. மகரம் என்றைக்கும் சிகரத்தை நோக்கியே செல்லக்கூடியதாக இருக்கிறதுனால மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். மகரம் ஒரு சில மாற்றங்களே உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க போது அது முன்னேற்றகரமான சூழ்நிலையாக அது கண்டிப்பாக அமையும். மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ திசாபுத்திகள் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக யோக பிராப்தத்தை அது கண்டிப்பாக கொடுக்கும். சுபமுகூர்த்த தினம்னால கல்யாணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள், பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதுலாம் நடக்கும். நல்ல ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு. கடவுளுடைய வழிபாடுன்னு சொல்லுவோம். சிவ வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். கும்பராசிக்காரங்க விவேகமாக இன்றைக்கி சில விஷயங்களை பண்ணுவீங்க. நிறைய புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பீங்க. நல்ல ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக, முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி கண்டிப்பாக உருவாகும். கும்பராசிக்காரங்களுக்கு பொதுவாக இப்போ ரொம்ப படாத இந்த ஜென்ம சனி படுத்தி விட்டுருச்சு. அதுலேருந்து ஒரு தாட்டை எடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்பீங்க. நல்ல யோக பிராப்தம் உங்களுக்கு அமையும். யோகசாலிகளாக இருப்பீங்க. உங்களோட கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிறது, கரணநாதனை வழிபடுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. கரணநாதன்னா என்ன அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கரணம் அப்படின்னு போட்டு ஒரு கரணத்தை எழுதியிருப்பாங்க. அந்த கரணம் என்ன கரணமாக இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த கரணநாதனை வழிபடுறது ரொம்ப
மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக, கும்பராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படக்கூடியதாக உண்டு. கும்பம் என்றைக்குமே ஒரு சரித்திரம் படிக்கக்கூடியதாக கண்டிப்பாக உருவாகும். சிவ வழிபாடு வெற்றிகளை கொடுக்கும். மீன ராசிக்காரங்க இறக்கம் அதிகரிக்கும், நல்ல மாற்றங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய பார்த்து இறக்கப்படுவாங்க. மனிதாபிமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் ஜென்ம சனியை நோக்கி செயல்படுறதுனால தினமும் விநாயகரை வழிபடுறது வெற்றிகளை அதிகப்படுத்தும். உங்களோட தடை தாமதங்கள் எல்லாம் விலகுவதற்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமானது. ரொம்ப ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய, மாற்றங்களை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். சந்தோஷங்கள் அதிகரிக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆஞ்சநேயர் வழிபாடு மிக முக்கியமானது. கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்றால் குலதெய்வ வழிபாடும் தேவதைகளோட வழிபாடும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி குலதெய்வத்தை காவல் தெய்வமாக இருந்தால் இன்னும் உங்களுக்கு ரொம்ப நல்ல வெற்றிகளை கொடுக்கும். மீன ராசிக்காரங்க பொதுவாகவே இந்த நாளில் செயல்படுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், மாற்றத்தை கொடுக்கும். நல்ல ஒரு தொழில்முறை அமையக்கூடியதாகவும் மிகப்பெரிய வெற்றிசாலிகளாக இருக்கக்கூடியதாகவும் கண்டிப்பாக உருவாகும். மிகப்பெரிய வெற்றி எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நல்ல ஒரு ஏற்றங்களை கிடைக்கக்கூடிய கடின உழைப்பை போடுவீங்க. இரக்க குணத்தினால ஒரு சில நல்ல பேரும் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர்த்த பார்த்து இறக்கப்பட்டு உங்களுக்கு உதவி செய்வீங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த உதவி உங்களுக்கு கர்மா நற்பலன்களே கொடுக்கும் அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை. உங்களுடைய பிரதிபலன் பார்க்காத அந்த இரக்க குணமே உங்களை வெற்றிகளை அதிகரிக்கப்படும், முன்னேற்றத்துக்கு ஒரு இலக்காக கண்டிப்பாக உருவாக்கும். மீனராசிக்காரங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இனிமேட்டு ரொம்ப அப்கிரேடில் இருக்கும். இனிமேல் பிஸியாக இருக்க போகிறீங்க. இன்னும் வருங்காலங்களில் அந்த பிஸி உங்களுக்கு ரொம்ப நல்லதை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது. இந்த கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன். அனைத்து ராசிக்காரங்களுக்கும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.